அனைத்து வாய்ப்புகளும் இருந்தும் கூட சீனாவை சேர்ந்த BYD எலக்ட்ரிக் கார் நிறுவனத்தின் தொழிற்சாலை தமிழகத்திற்கு வருவதற்கான வாய்ப்பை தமிழக அரசு கோட்டை விட்டுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் வினேஷ் சரவணன். வணக்கம், மேலும் விவரங்கள். சீனாவை சார்ந்த மின்சார கார் உற்பத்தி நிறுவனமான BYD 85,000 கோடி முதலீட்டில் இந்தியாவில் அதனுடைய முதலாவது மகிழுந்து உற்பத்தி ஆலையை தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் அமைக்க இருப்பதாக செய்திகள் வெளியாகின்றன. இதை குறிப்பிட்டுதான் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையில தமிழ்நாட்டிற்கு இந்த கார் உற்பத்தி ஆலையை கொண்டு வருவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருந்தும் கூட அந்த வாய்ப்புகளை தமிழக அரசு கோட்டை விட்டிருக்கிறது. குறிப்பாக 2019ஆம் ஆண்டிலேயே BYD கார் நிறுவனம் 2800 கோடி செலவில் உதிரி பாகங்களை இணைத்து மின்சார வாகனங்களை உருவாக்கும் ஆலையை அமைத்திருந்தது. ஆனாலும் தமிழக அரசால் BYD நிறுவனத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியவில்லை. மின்சார கார் உற்பத்திக்கான சாதகமான கொள்கைகள் நடைமுறைப்படுத்துவதும் அரசின் அனுமதியை பெறுவதும் மிகவும் எளிதாக இருப்பதுதான் BYD கார் உற்பத்தி நிறுவனம் தெலுங்கானாவிற்கு செல்வதற்கான காரணமாக இருக்கிறது. ஆசியாவிலேயே டெட்ராய்டு சென்னை தான் என்று தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்து வரும் நிலையில் உலகின் மிகப்பெரிய மின்னணு வாகனங்கள் உற்பத்தி நிறுவனம் தமிழகத்தை புறக்கணித்துவிட்டு தெலுங்கானாவுக்கு சென்றிருப்பது உண்மையாகவே கவலளிப்பதாக அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக 85,000 கோடி முதலீடு கை நழுவி தமிழகத்திலிருந்து தெலுங்கானாவிற்கு சென்றிருக்கிறது. தொழில் முதலீடுகள் இருப்பதற்கான தமிழகத்தின் திறன் குறைந்து வருவதையே இது காட்டுகிறதாகவும் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள தொழில்துறை பெற்ற மாநிலங்கள் பட்டியலில் கடந்த முறை 3வது இடத்தில் தமிழ்நாடு தற்பொழுது நடப்பாண்டில் பட்டியலில் இருந்தே நீக்கப்பட்டுள்ளதாகவும் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்க நன்றி வினேஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.